ஜஸ்டிஸ், ஆ எனக்கு பயமா இருக்கியா? யோ, பயப்படாதயா. உன் பொண்ணு உன்னை விட்டு எங்கேயும் போவாது. ஒருவேளை நான் தோத்துட்டா? யோ, அடுத்தவன் கேஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிற, பொண்ணுக்கு ஒண்ணுனதும் பயந்து நடுங்குற. எப்பவும் போல தைரியமா மனசுல நினைக்கிறத பேசு, எல்லாம் சரியா வரும். சாரிடி, அவன் இப்படி சொதப்புவான்னு நான் நினைக்கல. என்ன கீதா, சாரி சொன்னா சரியா போச்சா? 20 லட்சம் ரூபாய் யாரு குடுப்பா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியாமா? உன் பிள்ளையால தான் இப்படி கோர்ட்டு கேஸ்னு சுத்திட்டு இருக்கோம். எதை சொன்னாலும் என் வாய் அடைச்சிடு. இன்னொரு வாட்டி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இனிமே ஃபோன் பண்ணி என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. ஏன் நீ சிவம் வரல? அவன் பழைய பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு கால வாரிட்டான்னு நினைக்கிறேன். என்னென்னலாமோ பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கல்ல. பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு அவங்க இத பண்ண மாதிரி தெரியல. அவன் கோவக்காரன், சண்டெல்லாம் போடுவான். ஆனா இந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்தா இருக்கிற ஆள் மாதிரி தெரியல. உனக்கு ஆம்பளைங்களை பத்தி தெரியாது. நான் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சுட்டேன். அதனாலதான் நான் எப்பவுமே இந்த ஆம்பளைங்களை நம்புறதே இல்லை. இவன் அந்த மாதிரி இல்லைன்னு நினைச்சேன். நான் நினைச்சது எவ்வளவு தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டான். அவனோட நிலைமை என்னன்னு தெரியாம பேசக்கூடாதுல்ல. நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. திரும்ப திரும்ப என்ன ஏமாந்து போக சொல்றியா? எனக்காக ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. இல்லடி, அவன் போன் எடுக்க மாட்டான். எனக்கு என்னமோ அவன் போன் எடுப்பான்னு தான் தோணுது. சரி, நீ சொல்ற, நான் போன் பண்றேன். யோ, ஓவியா வருதியா? என்னையா இனியாவை காணோம்? யோ, எங்க இப்பவே கூட்டின்னு வந்தா அவங்க அப்பாவை பார்த்து மனசு மாறிடுவான்னு லேட்டா கூட்டின்னு வருவானுங்க. அவ அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட மாட்டாள? அது எப்படியா சொல்லுவா? அவளுக்கு நீ தான் என் உசுரு. ஆனா அவ பேச்சு கோர்ட்ல எடுபடுமான்னு தான் தெரியல. நான் சொன்னேன்ல அவன் எடுக்க மாட்டான்னு. நான் போய் பசங்களோட இருக்கேன். சரிதா, நீ போய் தூங்கு. எதுக்கு அவனுக்கு திரும்ப திரும்ப போனை போட்டுக்கிட்டே? நானும் போய் தூங்குறேன். அண்ணி எல்லா விஷயத்திலயும் தைரியமா இருப்பாங்கல்ல, ஏன் இந்த விஷயத்துல தயங்குறாங்க? ஏன் தயங்குறாங்கன்னு உனக்கு புரியலையா? புரியல. சி, அன்பு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தன் கிட்ட அதிகமா கோவப்பட்டதும் அதிகமா சாரி சொன்னதும் சிவம் கிட்ட மட்டும்தான். என்னக்கா சொல்றீங்க? என் மனசுக்கு தோன்றத சொல்றேன். அது சரியா தப்பான்னு தெரியல. சிவம்க்கும் அன்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. லவ் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் அது காதலான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. அது அப்படியே இருக்குமான்னு கேட்டா என்னால உறுதியாவும் சொல்ல முடியல. என்னக்கா என்னாச்சு? அன்பை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தன் வரணும். அவ வாழ்க்கை மாறணும். அவ சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான். நான் சொன்னது நேத்து கதை. இன்னைக்குதான் அவன் சொதப்பிட்டானே. அன்பு திரும்பவும் பழைய அன்பா மாறிட்டா. உட்காருங்க. என்ன இது? வக்கீலும் நீங்க, வாதிய நீங்களா? அதான் ஆளுக்கு ஒரு குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கினீங்கல்ல, திரும்பவும் என்ன பிரச்சனை? என் குழந்தை அந்த வீட்டுல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இருக்கு. என்னோட 2 குழந்தைங்களும் என் கூட தான் வளரணும். 2 குழந்தைங்க ஒன்னா வளர்றதுதான் அவங்களுக்கு நல்லது, யுவர் ஆனர்.
வாரத்துக்கு ஒரு தடவை வேணா அவர் வந்து பார்த்துட்டு போகட்டும். நீ என்னப்பா சொல்ற? யுவர் ஆனர், இப்ப இருக்கிற மாதிரியே இனியா என் வீட்டுல இருக்கட்டும், ஓவியா அவங்க வீட்டுல இருக்கட்டும். இல்ல யுவர் ஆனர், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, நீங்க போங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். யார் யார் கேஸையோ கோர்ட்டுக்கு வராம சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சிடுற. உன் சொந்த கேஸ் இது முடியலையா? யுவர் ஆனர், உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். கோர்ட்ல அது செல்லாது. ஆர்குமெண்ட் ஆரம்பிங்க. பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ், சட்டப்படி எது சரியோ அதை வச்சு தான் தீர்ப்பு சொல்ல முடியும். யுவர் ஆனர், என் கணவரும் நானும் விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறமா என்னோட ஒரு குழந்தையும் அவரோட ஒரு குழந்தையும் இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா என்னோட குழந்தைக்கு அவர் வீட்டுல சரியான பாதுகாப்பு இல்ல. அவரோட வீட்டுல பாத்துக்க மாட்டாங்கன்றதுனால 2 குழந்தையும் நானே பாத்துக்கிறேன்னு போன வருஷம் சைல்ட் கஸ்டடி கேஸ் ஒன்னு போட்டிருக்கேன். போன சாட்டர்டே விசிட்காக அவங்க வீட்டுக்கு போன என்னோட குழந்தை ஓவியாவை என் கணவரோட அம்மா அவகிட்ட சண்டை போட்டு தள்ளி விட்டுருக்காங்க. அவளுக்கு கால்ல காயம் ஏற்பட்டிருக்கு யுவர் ஆனர். அப்படியா? ஆமா யுவர் ஆனர். ஓவியா, இங்க வா. சரிம்மா, போய் உட்காரு. என் குழந்தைங்க பாதுகாப்பா வளர்றதுக்கான ஒரு அமைதியான சூழல் அந்த வீட்டுல இல்லன்றதுக்கு இந்த சம்பவமே ஒரு உதாரணம் யுவர் ஆனர். அதனால இனியாவோட கஸ்டடியையும் எனக்கே தரணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், சின்ன குழந்தைங்க விளையாடும் போது கீழே விழுந்து அடிபடுறது ரொம்ப சாதாரண விஷயம். அத ஒரு காரணமா சொல்லி என் குழந்தைய பிரிக்க பாக்குறாங்க. யுவர் ஆனர், இனியாவ அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிட வேணான்னு நான் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஓவியாவை நான் விசாரிக்க விரும்புறேன். அது தேவையில்லை. அவளோட ஸ்டேட்மெண்ட்டை இந்த நீதிமன்றம் ஏத்துக்குது. தேங்க்யூ யுவர் ஆனர். ஆனா இனியாவோட கஸ்டடியும் நீங்க சேர்த்து கேட்கறதால இனியா என்ன நினைக்கிறாங்கிறத நீதிமன்றம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஆகுது. அவ குழந்தை யுவர் ஆனர். ஓவியாவும் குழந்தைதான். அவளோட ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றம் ஏத்துக்கிறப்போ இனியா என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியம் தானே? இனியாவை கூப்பிடு. இனியா, இனியா, இனியா. ஓஹோ, இனியா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. இனியா நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தானே இருந்தா. இப்போ என்னாச்சு? நம்ம கூட்டு வரும்போது கூட நல்லா தானே இருந்தா. யோ, உன் பொண்ணும் உன்ன மாதிரியே கேடியா வளருதியா? யோ, சும்மாரியா? என்னம்மா ஆச்சு? தலையில கட்டு போட்டுருக்க? விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு. யுவர் ஆனர், இனியா இதுக்கு மேல சாட்சியோ ஆதாரமோ என்ன வேணும்?
குழந்தைங்க விளையாடும் போது அடிபடுறது சகஜம் தானே. நியாயமா பார்த்தா 2 குழந்தையும் அப்பாவோட தான் இருக்கணும்னு நான் தீர்ப்பு சொல்ல முடியும். கஸ்டடி கேஸ் முடியற வரைக்கும் இனியா அப்பா கூடவும் ஓவியா அம்மா கூடவும் இருக்கணும்னு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. Court is adjourned. அப்பம் புத்தி தப்பமா உனக்கு வந்திருக்கடி. இந்த வயசுல நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடத்தனம் பண்ற. ராத்திரி பூரா உட்காந்து அம்மா அம்மான்னு உருகிற மாதிரி நடிச்சிட்டு பிளான் பண்ணி என் முதுகுல குத்திட்டல. எதுக்கு குழந்தைய திட்டுற? யாரு இவ குழந்தையா? பெரிய பெரிய வக்கீலுங்க கூட இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது. எவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்க. அரசி, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா. அதுக்கு போய் குழந்தைய கிரிமினல் அதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதான் நீ என் புள்ளைய வளர்க்குற லட்சணமா? இததான் நீ அவளுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கியா? எனக்கு தெரியும் உன் கூட இருந்தா அவ இப்படிதான் ஆவான்னு. அதுக்காக தான் அவ உன் கூட வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டு அவ தள்ளி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமே கோர்ட்ல அவளோட கஸ்டடியை நான் வாங்குறேனா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. இங்க பாரு அரசி, நான் எப்பவுமே உன்னையோ இல்ல உன் குடும்பத்துல உள்ளவங்களையோ வெறுக்கணும்னு என்னைக்குமே சொல்லி கொடுத்ததே இல்ல. நமக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ அவளோட அம்மா. உன் அப்பா அம்மாவும் அவளோட பாட்டி தாத்தான்னு எல்லார் கூடயும் அன்பா இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நமக்குள்ள இருக்கிற சண்டை நமக்குள்ளேயே போட்டோம். அது நம்ம குழந்தைங்களை பாதிக்க வேண்டாம். இப்படிலாம் நீ பேசுறது கேட்டு நான் ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்னும் பழைய அரசி கிடையாது. நீ எப்பப்போ எப்படியெல்லாம் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருக்கும். இவ பண்ண காரியத்தினால அது முடியாம போச்சு. பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா போடுறீங்கன்னு பாக்குறேன். இனியா, உன் தலையில கட்டோடு பார்த்த உடனே அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. நீ கண் அடிச்ச உடனே தான் அப்பாக்கு உசிரே வந்துச்சு. ஏன்டா இப்படி பண்ண? ஜட்ஜி இப்படி தீர்ப்பு சொல்லுவார்னு உனக்கு எப்படி தோணுச்சு? என்ன வக்கீலு, இத்தனை வருஷம் நான் உன் கூட இருந்திருக்கேன். இது கூட பண்ணலனா எப்படி? பட்டு டைகர் பின்னி பெடல் எடுத்துட்டமா, நீ வேற லெவல் போ. இதுக்குதான் அவ அம்மா இவ்வளவு நேரம் திட்டிட்டு போறான். இத பாருப்பா, நாம பண்றது சரியா தப்பான்றது முக்கியம் இல்ல, ஆனா அதை எதுக்காக பண்றோன்றது தான் முக்கியம். காரணம் சரியா இருந்தா காரியம் நியாயமா இருக்கும். அடுத்த வக்கீல் ரெடிப்பா. இனியா, சில கேஸ்ல டவுட் எனக்கு. அதுக்கு நீ கொஞ்சம் ஐடியா கொடுத்தனா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன ஜஸ்டிஸ், கவலைப்படாதீங்க, பார்த்து பண்ணிரலாம். அப்பா, என்ன நீங்க மிஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சீங்களா? ஒரு வக்கீலா யோசிச்சப்ப இந்த கேஸ்ல நான் தோத்திருப்பேன். உன்னை நான் இழந்துருவேன் தான் நினைச்சேன். ஆனா ஒரு அப்பாவா நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுடா. பாத்தியாப்பா, நீ நினைச்சதுதான் நடந்திருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. நீ இல்லாத வாழ்க்கைய அப்பாவால நினைச்சு கூட பார்க்க முடியல இனியா.
கேஸ் தோத்திருந்தா என்ன வக்கீல் பண்ணிருப்ப? உன்னை கடத்திட்டு கண் காணாத இடத்துக்கு போயிருப்பேன். ஆ? அங்க நாம ஒன்னா இருந்திருப்போம். ச்சே, ம், இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இத நான் மிஸ் பண்ணிட்டேனே வக்கீல். ஆஹா. இனியா எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி வந்துடணும். அப்பா, ஆ? போன் அடிக்குது. எடு. பாட்டி தான் அடிக்கிறாங்க. ஐயோ, கேஸ் முடிஞ்ச உடனே போன் அடிக்கிறேன்னு சொன்னேன். நான் தான் மறந்தே போயிட்டேன். குடு. ம். ஹலோ, என்ன ஆச்சுடா? ஜட்ஜ் அவங்க டிமாண்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இனியா இனிமே நம்ம கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாருமா. கடவுளே. அம்மா, என்னாச்சுமா? ஏன் அழறீங்க? அழாதீங்கம்மா. அதான் இனியா நம்ம கூட இருக்கலாம்னு தீர்ப்பு வந்துருச்சுல்ல. நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்லுவியடா நீ? போன் எடுக்கலனதோ நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? சாரிமா, சாரி. இனியா என் கூட தான் இருக்கா. நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, அழாதீங்கம்மா. அழாதீங்கன்னு சொல்றேன்ல. அம்மா, அழாதீங்கம்மா. என் பேத்தியை மட்டும் நீ கூட்டிட்டு வரலனா இன்னைக்கு நான் உசுரோடவே பாத்துக்க முடியாது. அம்மா, சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. சரிம்மா. கடவுளே, என் வேண்டுதலுக்கு கருணை காட்டிட்டேப்பா. அப்பா, ஏன்பா அழுவுறீங்க? பாட்டி போன்ல அழுதாங்கடா. பாட்டி அழுதா நீ ஆறுதல் சொல்றத விட்டுட்டு நீயும் சேர்ந்து அழுதா எப்படிப்பா? இல்லம்மா, இன்னைக்கு மட்டும் ஜட்ஜு நீ அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் சொல்லல. ஒருவேளை ஜட்ஜு சொல்லியிருந்தாருன்னா. வக்கீல, என்ன வக்கீல நீ சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க? ஊரே உன்னை பார்த்து பயப்படுது. பெரிய ரவுடி வக்கீல்னு பேர் வாங்கியிருக்க. யாராவது இப்போ உன்னை பார்த்தாங்கன்னு வையி, அவ்வளவுதான், உன் மரியாதையே போயிடும். அப்புறம் நீ பஞ்சாயத்து பண்ணனா யாரும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எத்து முக்கியம் அமைச்சரே. இப்படி பப்ளிக்கா அழக்கூடாது. டைகரும் ஜஸ்டிஸும் உன்னை பார்த்தா இத வச்சு உன்னை ஓட்டுன்னு ஓட்டிடுவாங்க. என்ன வக்கீல நீ? உன்னை எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஸ்கூல்ல நான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இவ்ளோ வீக்கா இருக்கியே. வக்கீல, முதல்ல கண்ணத்தோட. சின்ன பிள்ளை, நான் அழுதா நீ எனக்கு தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லணும். அதை விட்டுட்டு உனக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருக்கே. எங்க கொஞ்சம் சிரி பாப்போம். ஐயோ வக்கீல, நீ அழுகுறதே பெட்ரு. இந்த சிரிப்பு ரொம்ப மோசமா இருக்கு வக்கீல. இன்னொரு விஷயம், இங்க நடந்தத வெளியில யாருக்கிட்டயும் சொல்லிடாத. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். So sweet. ஆனா இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது. இதுக்கப்புறம் நீ அழுத நான் எல்லார்கிட்டயும் உன்னை போட்டு கொடுத்துருவேன். இல்ல, நான் அழ மாட்டேன். இனியா, எனக்கு எல்லாமே நீதான்டா. தெரியும்பா. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா நான் மொத்தமா காலி. கவலைப்படாத, என்னை யாரும் உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நானும் போக மாட்டேன். புரியுதா? எவ்வளவு கேஸ வாய்தா போட்டு வருஷ கணக்குல இழுக்கிற. ஆமா. அப்படியே இந்த கேஸையும்
வருஷ கணக்குல இழுத்துரு. அதுக்குள்ள எனக்கு 18 வயசு ஆயிடும். நானும் மேஜர் ஆயிடுவேன். நானே ஜட்ஜு கிட்ட என் அப்பா கூட தான் இருப்பேன்னு